சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டு, வாழ்க்கையில நிறைய புல்லிங், டீசிங் இந்த மாரிலாம் நிறைய கஷ்டப்பட்டு, அப்படிலாம் வளர்ந்த ஒரு பையன், இப்போ வேர்ல்டோட மல்டி மில்லியனரா இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ். இன்னைக்கு நம்ம அவர பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, இவரு நம்ம எல்லார் லைஃபோடையும் ஒரு பெர்சனல் கனெக்டடா இருக்க போறாரு. நம்ம எல்லாருக்கும் இவருக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ யாருன்னு பார்க்கலாமா? இவரு சின்ன வயசுல இருந்தே அவர் ஸ்கூல் படிக்கும்போது நெறைய பேர்னால டீஸ் பண்ணப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காரு. அவங்க ஸ்கூல் பசங்க அவரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவர அடிச்சு ஸ்டேர்கேஸ்ல இருந்து தூக்கி கூட போட்டுருக்காங்க. ஆனா அப்படி நடந்தும் கூட அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி கூட அவர் திருப்பி அந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க யார் மேலயும் ரிவெஞ்ச் எடுக்கல. அதுக்கு பதிலா அவரோட நாலேட்ஜ கெயின் பண்ணி அது மூலியமா அவரோட டேலண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவருக்கு படிப்பு மேல இருந்த ஆசைனால நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்கூல்ல ஒரு லீவோ, ஒரு வெக்கேஷனோ ஏதாவது ஒண்ணு விட்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடணும் அப்படின்னு நெனைப்போம்ல. இல்ல வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போகணும்னு நெனைப்போம்ல. ஆனா அவரு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு புக்ஸ் மேல இருந்த ஒரு ஆசையினால எப்பவுமே புக்ஸும் கையுமா தான் இருப்பாரு. புக்ஸ் படிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அவரோட 9 வயசுல அவர் என்சைக்ளோபீடியாவை கரைச்சு குடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட ஃப்ரீ டைம்ல லைப்ரரிக்கு போறது வந்து அவரோட பொழுதுபோக்காவே வச்சிருக்காரு. அவருக்கு அவ்ளோ புடிச்சதுனால. இன்னொரு விஷயம் இருக்கு அவர பத்தி. பிளாஸ்டர்ன்ற ஒரு வீடியோ கேம அவரே ரெடி பண்ணி, அது அவரோட சின்ன வயசுல $500க்கு வித்தும் இருக்காரு. சோ, இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே அவ்ளோ ஆசை இருந்திருக்கு படிப்பு மேல. அவரோட அப்பா ஒரு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா கனடா மாடல் கம் டயட்டீஷியனாவா இருந்திருக்காங்க. எஸ், ஒரு நல்ல படிச்ச குடும்பத்தோட பையன் தான் அந்த பையன். அவர் யாருன்னு பார்த்தா, நம்ம ஃபேமஸான எலான் மஸ்க் பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து பிசிக்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அவரும் அவர் பிரதரும் செப்2 அப்படின்ற ஒரு ஆப்புக்கு கிரியேட் பண்ணி அத $301 மில்லியன் வந்து வித்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால? எஸ். அது மட்டும் இல்லாம பேபால்ன்ற பேமெண்ட் கேட்வேவையும் அவர் தான் ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணி 1.5 பில்லியனுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காரு. அது மூலியமா அவருக்கு வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு வந்து அவரை சொல்லியிருக்காங்க. அவரோட 31 வயசுல அவர் இந்த மாதிரியான சாதனைகள் நிறைய பண்ணியிருக்காரு. சோ இது மூலியமா நான் சொல்றது என்னன்னா, அவரால முடியும்னா ஏன் நம்மளால முடியாது? சோ வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தடைகள் இருந்துட்டே தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு அத நினைச்சு வந்து வருத்தப்படாதீங்க. நீங்க எடுத்து வைக்க போற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீங்க இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அடுத்த ஸ்டெப்புக்கான வழிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்களுக்கு குடுக்கும். அதனால யாருன்னா ஒருத்தங்க ஏதாவது நீங்க ஆசைப்பட்டத வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ வந்து அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க பாருங்க. ஆனா உங்க ஆசைகள பூட்டி வைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்படுறதுக்கான தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதுக்கான எஃபோர்ட் நீங்க போட்டீங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கும். அதனால மனச தளர விட்டுறாதீங்க. உங்களுக்கான ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும்ன்றத வந்து நான் நம்புறேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும், செகண்ட் ஒய்ஃப்க்கும் ரிலேட்டபிலிட்டி நெறைய இருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் 2 ட்வின்ஸ், அவரோட செகண்ட் ஒய்ஃப்க்கும் 2 ட்வின்ஸ். மொத்தம் எலான் மஸ்க்குக்கு 13 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அவருக்கு பிசிக்ஸ் மேல இருந்த ஆர்வத்தினால இந்தியன் அமெரிக்கன் பிசிஷியனான சுப்பிரமணிய சந்திரசேகர் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால அவரோட குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைக்கு மிடில் நேம்ல வந்து ஷேகர்ன்ற ஒரு நேம வந்து அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. இது மூலியமா இந்தியன் கல்ச்சர் மேலயும், பிசிக்ஸ் மேல அவருக்கு இருந்த ஆசையினாலயும் அவர் குழந்தைக்கு அந்த மாரியான ஒரு பேர வந்து வச்சிருக்காரு. இதுவே அவரே ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல வந்து அது சொல்லியிருக்காரு. இப்ப நான் இதுல என்ன சொல்றேன்னா, அவரு லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் ஃபெயிலியர பார்த்து எப்பவுமே வந்து பயப்படாதீங்க. நீங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணாம இருக்கீங்க பார்த்தீங்களா? அத பார்த்து பயப்படுங்க அப்டின்றாரு. எஸ். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்துல இருந்து நம்ம கத்துக்கிறத விட, ஒரு கெட்ட விஷயத்துல இருந்து நம்ம கத்துக்கிறது தான் நெறைய இருக்கும். ஏன்னா கெட்ட விஷயத்துல இருந்து தான் நம்ம வாழ்க்கையில இந்த மாரி இருக்கலாம், இந்த மாரி இருக்கக்கூடாது அப்டின்ற விஷயங்கள நம்ம கத்துப்போம். அது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு நல்லது நடக்கிறது நல்லது இல்லையா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, நல்லது நடக்கிறதும் நல்லது. அதே மாதிரி ஒரு ஃபெயிலியர் நடக்கிறதும் நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். அதனால ஃபெயிலியர் ஆவுதே, நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டெப்க்கு போக மாட்டுதே அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு ஒரே இடத்துல இருக்காதீங்க. கண்டிப்பா நீங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு உங்கள கூட்டு போய் விடும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ அதனால ட்ரை பண்ணுங்க. மனசுக்கு புடிச்சத செய்யுங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும். எத பத்தியும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்து, அது உங்கள தூங்க விடாம பண்ணுது. உங்களுக்கு
நிறைய ஆசைகள் இருக்கு. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு நிறைய ஆசை மட்டும் வச்சுட்டு இருந்தா பத்தாது. அந்த ஆசைக்கான ஹார்ட் ஒர்க் நீங்க கண்டிப்பா போடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு புஷ்ஷ குடுக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். அண்ட் எலான் மஸ்க் மாதிரி உங்களாலயும் ஆக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. And நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஓடுவோன்றது என்னோட ஆசைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.